இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த தொடர்ந்து தாந்திரிக் வாழ்வியலை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் நண்பர்களே, ஒரு மனிதனை ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கின்றாள் என்றுதான் சொல்வார்கள். ஆகவே நீங்கள் காதல் செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை மலரும். நீங்கள் தாம்பத்தியத்தில் முழுமையாக வாழுங்கள், உங்கள் வாழ்க்கை உயரும். அப்படிங்கிறதுக்கு நண்பர்களே, இன்று 50 வயசு 45 வயசெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே 2000 பேருக்கு மேலே கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா ஒருத்தர் தான், ஒரு கப்புள்ஸ் தான் கரெக்டான ஃபிட்னஸோடு இருக்காங்க. இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு தொந்தி பெருசாகிடுது, இல்லைன்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு செக்ஸுவல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அள்ளி தெரிந்தது கொண்டு நம்முடைய பாரம்பரிய உணவையும் பாரம்பரிய வாழ்வு முறையிலும் சும்மா வெளியில் பேசிக்கிட்டு அங்கே ஒன்றி மேக்ஸிமைஸ்டு அந்த இளமை காலத்தில் கல்யாணம் ஆன புதுசில் ஆசை 20 நாள் மோகம் 30 நாள் 40 பண்ண தாம்பத்தியம் தான். அதுக்கப்புறம் பெரிய தாம்பத்தியங்கள் பெருசாக இருக்கிறது இல்லை. அதை பற்றிய விழிப்புணர்வு இன்னைக்கு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் வந்துவிட்டது. நான் இப்போது என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், ஒரு மனிதன் 78 வயசில் உலகத்தில் எவ்வளோ பவர்ஃபுல்லானது. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, உங்கள் ஊர் பிரசிடண்ட் ஆகணும், அதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு, எவ்வளோ போட்டி, எவ்வளோ செலவு, 25 லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த வேட்பாளர் செலவு பண்ணுகின்றார். ஒரு ஓட்டுக்கு ஒரு ஏகாதிபத்தியம். அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய நாடு, அந்த நாட்டுக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியாக இருந்து அவ்வளோ விமர்சனங்களுக்கு அப்புறம் கிளம்பி மீண்டும் ஜெயித்து வெற்றி பெற்று டான்ஸ் ஆடி ஆட்டம் போட்டு பாட்டு பாடி மீண்டும் அமெரிக்காவோட ஜனாதிபதியாக இருக்கின்றார். ஜனாதிபதி ஆனோன்னா அவர் வெளியிட்ட முதல் வெற்றி அறிக்கையில் சொல்லியிருக்கின்றது, என்னுடைய வெற்றிக்கு முதல் காரணம் என்னுடைய காதலி என்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, இன்னமும் ஐ எம் ஃபிட்னஸ், நான் தாம்பத்தியத்தில் இருக்கின்றேன், என்னுடைய ஒய்ஃபை லவ் பண்ணுறேன், என்னுடைய ஒய்ஃப் கொடுத்த மோட்டிவேஷனில் தான் இன்றைக்கி நான் அமெரிக்காவோட ஜனாதிபதி இருக்கின்றேன். ஒரு நாட்டோட ஜனாதிபதி ஆகிறதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கின்றது. வயசு என்பது ஜஸ்ட் நம்பர். ஆகவே நண்பர்களே, டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறது அவருடைய அரசியல் கோட்பாடுகள் கொள்கைகள் அப்படிங்கிறதெல்லாம் பல விஷயங்கள் தான். அவர் தந்திரா வாழ்வியலுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. 78 வயசில் தன்னுடைய காதலி பார்த்தீங்கன்னா என்னை மோட்டிவேஷன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவோட ஜனாதிபதியாக பதவியேற்க போகின்றார், வெற்றி பெற்று இருக்கின்றார். உற்சாகமாக கிட்டத்தட்ட இத்தனை மேடைகளில் பேசியிருக்கின்றார், இத்தனை கோட்பாடுகளை ஏற்றிருக்கின்றார். உலகம் முழுவதும் உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றது. அவளை எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு மீண்டும் ஜனாதிபதியில் உட்கார வைக்கின்றார். அவர் கொடுத்த முதல் பேட்டி, என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னுடைய மனைவி, என்னுடைய காதலிங்கிறார். ஆகவே நண்பர்களே, நீங்களும் உங்கள் மனைவியை காதலியுங்கள், நீங்களும் உங்கள் அவரை சரியான முறையில் திருமணம் செய்யுங்கள். உங்கள் தாம்பத்தியம் சிறந்தால் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உத்தம புருஷராக இருக்கலாம். அமெரிக்க ஜனாதிபதியோட ஒரு பெரிய போஸ்ட் கிடையாது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுகின்றீர்களோ, வாழ்க்கையில் என்னெல்லாம் வெற்றி பெறணும் ஆசைப்படுகின்றீர்களோ, ஆகவே உங்கள் தாம்பத்தியத்தை சரி பண்ணுங்கள், உங்கள் வாழ்வியலை சரி பண்ணுங்கள். முறையான தாம்பத்தியம் தாந்திரிகத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த செக்ஸ் சூப்பர் கான்சியஸ் ஓஷோ சொன்ன அற்புதமான விஷயத்தை அத்ரா பரவச மகா சமாதி என்று நம்ம அற்புதமாக சொல்லிக் கொடுக்கின்றோம். சரியான உணவு முறை, சரியான உடற்பயிற்சி, சரியான பொசிஷன், சரியான வாழ்வியல் முறைகள், இது போன்ற அற்புதமான விஷயங்களையும் வாஸ்தானியர் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ நம்ம தான் 33 வகையான வகையான டெக்னிக் கொடுத்துருக்கோம். எந்த புத்தகங்களும் இல்லை. நான் மூச்சையும் சரத்தையும் தாம்பத்தியத்தையும் கலந்து புது வகையான வாழ்வியலை கொடுத்துருக்கின்ற நண்பர்களே, இந்த புது வகையான தாம்பத்திய ரகசியத்தை தந்திரா எனப்படும் பரவசக்கலையை கற்றுக்கொள்ள காங்கேயம், சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் கொடைக்கானல், சிறுமலை போன்ற இடங்களில் தொடர்ந்து நாம் நேரடி வகுப்பு கடந்து கொண்டிருக்கோம். ஜூம்லையும் தொடர்ந்து வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள நம்பர்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்வியலில் ஆனந்தம், மகிழ்ச்சி, பின்பமெல்லாம் நிலைத்து பேரானந்த நிலையில் வாழ உங்களை நான் வாழ்த்துகின்றேன். வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய வல்லான்.